10th Max Chapter 2 Numbers and Sequence, Example 2.34. The 13th term of an AP is 3 and the sum of first 13 terms is 2, 3, 4. Find the common difference and the sum of first 21 terms. AP சீக்வன்ஸில் இருக்க 13th டேர்ம் வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க, 13th டேர்ம் வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 13 டேர்ம் மொத்தம் எவ்வளோன்னு கொடுக்கல. ஃபஸ்ட்டு 13 டேர்ம் ஆட் பண்ணால் 234. ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ டி கண்டுபிடிங்க அண்ட் சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 21 டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க சொல்லியிருக்காங்க. நம்ம டி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் S21 கண்டுபிடிக்கணும். ஏன்னா சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 21 டேர்ம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவனில் 13th டேர்ம் வந்து 3ன்னு சொன்னாங்களா. 13th டேர்ம் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், T13. ஃபார்முலா வந்து a + n - 1 × d. a + nக்கு பதில் 13, 13 - 1 × d. ஸோ a + 13 - 1 12, 12d. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், T13 அதாவது 13th டேர்முக்கு பதிலாக a + 12dன்னு எழுதலாமா, which is equal to 3. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க, சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 13 டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்களா, 234. அப்போது சம் அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம். 13 டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு 13 டேர்ம்ஸ் இல்லையா. ஸோ S13 is equal to 234. இப்போ இதில் எஸ்என் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ்என் ரெண்டு ஃபார்முலா இருக்கா. இதில் வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல, ஃபஸ்ட்டு டேர்மும் கொடுக்கல, லாஸ்ட் டேர்மும் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா n/2 × 2a + n - 1 × dன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, which is equal to 234. Now n is 13. So 13/2, 2a + 13 - 1 × d = 234. So first equation minus second equation. a + 12d is equal to 3 into the first equation. 2a + 12d is equal to 36 into the second equation. இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணோம்னா ரெண்டாவது ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கோம்ல, அதில் என்ன பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். ஒரு டேர்முக்குமே என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் நம்ம மைனஸ்ன்னு போடணும். சரியா, சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றணும். என்ன சிம்பிள் டிஃபால்ட்டாக இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சிம்பிள் நம்ம போடணும். ஓகே, இப்போ மைனஸ் ப்ளஸ் ஏ -2a. ஸோ மைனஸ் ஏவா, ப்ளஸ் 12 -12 கேன்சல் ஆகிடும். 3 - 36 -33. மைனஸ் கேன்சல் ஆகிடும். a is equal to 33. இப்போ ஏ வேல்யூவை ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி டி கண்டுபிடிக்கலாம். நான் ஏவோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளாய்ஸ் a + 12d is equal to 3. ஏக்கு பதிலாக 33 ரிமைனிங்லாம் அப்படியே எழுதலாம். ஸோ 12d is equal to 3 ப்ளஸ் 33 இங்கே வரும்போது -33 ஆகுமா. 12d is equal to 3 - 33 -30. d equal to -30/12. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இங்கே வந்து டிவிஷன் ஆகும். ஸோ 2 டேபிள் கேன்சல் பண்ணலாமா. 2 6 are 12, 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 5s are 10. இப்போ 15 இருக்குது, 6 இருக்குது, ரெண்டுமே 3 டேபிளில் பண்ணலாம். 3 2s are 6, 3 5s are 15. therefore d is equal to மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை மறந்துடக்கூடாது, -5/2. கொஷனில் கேட்ட மாதிரி டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க, சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 21 டேர்ம்ஸ், அதாவது S21 கேட்டிருந்தாங்களா. 13/2 × 2a + 13 - 1 12. ஸோ 12d is equal to 234. இப்போது 2a + 12d மட்டும் இங்கே இருக்கட்டும். இங்கே 13/2 இது கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல, ஸோ ஈக்குவலுக்கு அந்த சைடு ஆப்போசிட் சைட் போகும்போது இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆகும். ஸோ ஃப்ராக்ஷனை வந்து டிவிஷனை மாற்றணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம, இப்போ 13/2 இங்கே இருக்குன்னா இங்கே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும், 2/13 ஆகும். ஸோ 234 × 2/13. நான் 213 இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. ஸோ இதை என்ன பண்ணலாம், 13 டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம். 13 234 13 1s are 13, ஏன்னா 13 2s are 26 ஆகிடும். ஸோ 23 - 13 10. 13 விட 10 சின்ன நம்பர், ஸோ அகைன் 4 இறக்கிக்கலாம். ஓகேவா. இப்போ 13 டேபிளில் 104 பார்த்தா 8 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 13 × 8, 8 3s are 24, பேலன்ஸ் 2, 8 1s are 8, 8 + 2 10. ஸோ 8 டைம்ஸ் 8s are -4, சப்ராக்ட் பண்ணால் 0. இப்போ 18 times 2a + 12d equal to 18 × 2 36. 8 2s are 16, balance 1, 2 1s are 2, 2 + 1 3, 36. ஸோ இப்போ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா.
இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், காமன் டிஃப்ரென்ஸ் டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 21 டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதாவது S21 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்மில் பார்த்தா நம்மளுக்கு சம் ஆஃப் த சீரீஸ் அதாவது சம் ஆஃப் த டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எஸ்ன்னு ஃபஸ்ட் டேர்மும் தெரியாது லாஸ்ட் டேர்மும் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் ஆஃப் த n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது 21 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போது என்னுக்கு பதிலாக 21 இல்லையா? ஏன்னா 21 டேர்ம்ஸோட சம் தானே, அடிஷன் தானே கண்டுபிடிக்கணும். 21/2 2 into a ஃபைண்ட் அவுட் பண்ணோமா 33 ப்ளஸ் 21 minus 1 into d வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் எழுதலாமா? ஓகே, 21/2 into 2 into 33 66 plus 21 minus 1 20 அடுத்தது -5/2. இப்போ இதில் ரெண்டுமே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 20 இருக்குது, கேன்சல் பண்ணலாம்ல 10 times, ரைட்? 21/2 66 ப்ளஸ் இங்கே 10 அடுத்தது -5 இல்லையா? 21/2 into 66 plus into minus 10 5s are 50. 21/2 so 66ல 50 subtract பண்ணா 66ல 50 subtract பண்ணா இது 6 இது 1 16. இப்போ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? இது நியூமரேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் மல்டிப்ளிகேஷன்ற சிம்பிள் சரியா? ஒன்று ஃப்ராக்ஷனில் இருக்குது, இன்னொன்று ஹோல் நம்பரில் இருக்குது. அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இந்த டினாமினேட்டரை இங்கே பக்கத்தில் இருக்கிற நியூமரேட்டரை டிவைட் பண்ணிச்சு கேன்சல் பண்ணிச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ 2 8s are 16. ஸோ 21 into 8 8 1s are 8 8 2s are 16 168. ஸோ இதுதான் S21.